டிஎஸ் ரெட்டி புக்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 27 எக்ஸசைஸ் 27 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் இன் ஹேண்ட் 3250 அப்படிங்கிறாங்க. ஓகே, 3 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட். ஓகேயா, இதை நீங்கள் ஃபைனல் ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம் ஒன்றும் நீங்கள் அந்த ஆன்சர் போடும்போது. ஓகேயா, சரி. இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் ஸ்டாக். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பை க்ளோசிங் ஸ்டாக் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸில் ஸ்டாக் வரும். ஓகே, இது அசட்ஸ். தென் திஸ் சைட் இஸ் லைபிலிட்டிஸ். ஓகேயா, அடுத்தது டெப்ரிஷியேட் பில்டிங் 5%, ஃபர்னிச்சர் அண்ட் மோட்டர் வெஹிக்கிள். ஓகே, ஸோ செகண்ட் P&L அக்கௌண்ட்டில் டெப்ரிசியேஷன் டெபிட் சைடில் வரும். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸை மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா, அடுத்தது 85 rupees இஸ் டியூ ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட்ங்கிறது நம்மளுக்கு பேயபிள், கரெக்ட்? அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தட் இஸ் ஆல்சோ பேயபிள். ஓகேயா, ஸோ இஃப் இட்ஸ் அ பேயபிள் இன்ட்ரெஸ்ட்னா P&L டெபிட்டில் இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேயா, பிகாஸ் இட் இஸ் அ பேயபிள். தென் salaries rupees 300 and taxes 120 are outstanding. Okay, ஸோ இதுவும் அதே மாதிரி ஃபோர்த் ஒன் சேலரி அண்ட் டேக்ஸ் ஆட் பண்ணணும் P&L. பேலன்ஸ் ஷீட்டில் அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சேலரி தென் அவுட்ஸ்டாண்டிங் டேக்ஸஸ் வரும். ஓகேயா, இன்சூரன்ஸ் அமௌண்டிங் டு 100 இஸ் ப்ரீபெய்டு. ப்ரீபெய்ட்னா நீங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அதாவது நாட் பிலாங்கிங் டு கரண்ட் இயர். ஓகே, அப்போ கரண்ட் இயர் இல்லைன்னா அப்போ கரண்ட் இயரில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? இது வந்து ப்ரீபெய்டு, அப்போனா எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ் ஆகுது. ஓகேயா, ஸோ நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் 5. ஓகேயா, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸில் மைனஸ் பண்ணிடணும். இன்சூரன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ் ஆகும் P&L அக்கௌண்ட்டில். இப்போ அதனுடைய டபுள் என்ட்ரி எஃபெக்ட் பேலன்ஸ் ஷீட்டில் யூ வில் ஹேவ் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் as an asset. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் as an asset. ஓகேயா, அடுத்தது 1/3 of the commission received in respect of the work to be done is for next year. 1/3. ஸோ கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அமௌண்ட். ஓகே, அதில் 1/3 பிலாங்ஸ் டு நெக்ஸ்ட் இயர். அப்போ நீங்கள் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய P&L கிரெடிட்டில் பை கமிஷன் மைனஸ் பண்ணிடணும், 1/3 மைனஸ் பண்ணிடணும், 1/3 மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா, இது எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்? இது 6th. கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குது, நான் உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேயா, ஸோ இது மைனஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ யூ ஹாவ் டு இட் சம்திங் லைக் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டீங்க அமௌண்ட் ஒருத்தர்கிட்டேருந்து அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டீங்க. அப்போ திஸ் இஸ் எ லைபிலிட்டி. சாரி, இட்ஸ் நாட் அவுட்ஸ்டாண்டிங், அங்கே தான் இருக்குது. கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், கமிஷன் received in advance. ஓகேயா, that's a liability. அதாவது P&L அக்கௌண்ட்டில் லிஸ்ட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி யூ ஆர் டெபிட்டிங் ஹியர் கமிஷன் ரிசீவ்ட், அதுக்கு ஆப்போசிட் வந்து இட்ஸ் எ கிரெடிட் லைபிலிட்டி. ஓகேயா, எவ்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் டபுள் என்ட்ரி. லாஸ்ட் ஒன், ரைட் ஆஃப் ஃபர்தர் 100 rupees as bad debts and provision for bad debts is made equal to the 5% of sundry debtors. ஓகேயா, அப்போ இது என்னது 7th? அது இங்கே இடம் இல்லை. சரி, ஃபோன் பண்ணலாம் ஒரு விஷயம்.
இங்கே P&L போட்டுரு. ஸோ இது வந்து 7th, ரைட்? 7th அட்ஜஸ்ட்மெண்ட். ஆல் பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் எல்லாமே P&L ஆட் பண்ணிடணும் எக்ஸிஸ்டிங் அமௌண்ட்டோட. ஓகேயா? அப்படி ஆட் பண்ணிங்கன்னா இது டெபிட். அப்போ இது கிரெடிட் என்ன வரும்? அதான் இங்கே வந்து டெட்டாஸில் வில் கோயிங் டு கெட் லெஸ் அமௌண்ட், ரைட்? டெட்டாஸ் வில் பே லெஸ். அப்போ 7th வந்து டெட்டாஸில் மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா? சரி, அப்படி போட்டிங்கன்னா கொஸ்டினில் ஓப்பனிங் ப்ரொவிஷன் இருக்குது. ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் இருக்குது. அப்போ திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் எனிமோர். ஏன்னா நீங்கள் இங்கே ஃபர்தராக ப்ரொவிஷன் போட்டிங்க. இங்கே ப்ரொவிஷன் போட்டதுனால திஸ் ப்ரொவிஷன் ஹஸ் நோ மீனிங். அப்போ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடணும். ரிவர்ஸ் பண்ணோன்னா தெர் ஆர் 2 ways. எதர் இந்த பேட் டெட்ஸை மைனஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா இங்கே 7th சொல்லிட்டு பை ப்ரொவிஷன் போடலாம். பை ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேயா? இது டபுள் என்ட்ரி வருமா? வராது. ஏன்னா திஸ் இஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ். ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது தான் டபுள் என்ட்ரி. ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது தான் ஒரு டெபிட் ஒரு கிரெடிட். ஓகே, இது ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. அதனால் நோ டபுள் என்ட்ரி. ஒரே என்ட்ரி தான் வரும். எதர் யூ கேன் ரெடியூஸ் இட் ஃப்ரம் திஸ் பேட் டெட்ஸ் ஆர் ஷோ இட் செப்பரேட்லி இன் த P&L as பை ஓப்பனிங் ப்ரொவிஷன். ஓகேயா? ஸோ இது எக்ஸசைஸ் 27. இதுதான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கும் எப்படி போடணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஏன்னா நீங்கள் ஒன்று நீங்கள் செக் பண்ணிட்டே வரலாம். ஓகேயா? தேங்க்யூ.